முன்னாள் பிரதமர் நஜீப்பின் சிறை தண்டனை வழக்கு மற்றும் பெர்லிஸில் ஆட்சி கலைக்கப்பட்ட நிலையில் பாஸ் கட்சியும் அம்னோவும் இணைந்து மீண்டும் ஆட்சி அமைக்கலாமே என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவரும் மலாக்கா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான டத்தோ அக்மல் சலே முன்மொழிந்துள்ள கருத்து நாட்டில் புதிய அலையை உண்டு பண்ணியுள்ளது. ஏற்கனவே டிஏபி உடனான மோதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றிய கதையாய் நஜீப்பிற்கு அளிக்கப்பட்ட தீர்ப்பை கொண்டாடுவோம் என்று டிஏபி தரப்பு வெளியிட்ட செய்தி இன்னும் அம்னோவை ஆத்திரத்தின் அதிகபட்ச நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது. இந்த நிலையில் பாஸ் அம்னோ ஒத்துழைப்பு மீண்டும் தேவை என்கிற இந்த கருத்து இப்போது வலுவாகவே பார்க்கப்படுகிறது. பரிகாத்தான் கூட்டணியும் ஒற்றுமை கூட்டணியும் என இரு பெரும் அரசியல் கூட்டணிகள் மத்தியில் நிலவும் உட்கட்சி பூசல்களால் அம்னோவும் பாஸ் கட்சியுமே அதிகம் பாதிக்கப்படுவதால் அம்னோவும் பாஸ் கட்சியும் இணைய வேண்டிய நேரம் இது என்று அக்மால் சலே தெரிவித்துள்ளார். அக்மால் சலேவின் அழைப்பை பாஸ் கட்சியின் தகவல் தொடர்பு தலைவர் அமாட் பத்லி ஷாரி வரவேற்பதாகவும் அக்மால் சலேவின் இந்த கூற்று பாஸ் அம்னோ கூட்டணியை மீண்டும் அமைக்க வேண்டும் என்பதற்கான சாத்தியங்களை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார். அதேவேளை கடந்த காலங்களில் முஃபாகாட் நேஷனல் கூட்டணியில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க முக்கிய பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தனி குழு ஒன்றினை அமைத்து முஃபாகாட் நேஷனல் கூட்டணியை புதுப்பிக்க வேண்டும் என்றும் அமாட் பத்லி ஷாரி வலியுறுத்தினார். அம்னோவின் அக்மால் சலேவும் பாஸ் கட்சியின் அமாட் பட்லி ஷாரியும் முஃபாகாட் நேஷனல் கூட்டணியை மீண்டும் உருவாக்கினால் அன்வார் தலைமையிலான ஆட்சி என்னவாகும்? அது கலைக்கப்படுமா இல்லை காப்பாற்றப்படுமா? முஃபாகாட் நேஷனல் கூட்டணி என்றால் என்ன? அந்த கூட்டு குழப்பத்தின் தெளிவான விளக்கம் இது உங்களுக்காக. கடந்த 2019ஆம் ஆண்டு அம்னோவும் பாஸ் கட்சியும் இணைந்து உருவாக்கிய மலாய் அரசியல் கட்சிகளின் கூட்டணிதான் இந்த முஃபாகாட் நேஷனல் கூட்டணி. 2018 தேர்தலுக்கு பின்னர் பரிசான் வரலாறு காணாத அளவிற்கு தோல்வி அடைந்தது. பக்கத்தான் கூட்டணியில் பிகேஆர் 47 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் டிஏபி 42 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மகாதிர் தலைமையிலான பெர்சாத்து 13 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அமானா கட்சி 11 இடங்களிலும் வரிசான் 8 இடங்களிலும் என மகாதிர் தலைமையிலான பக்கத்தான் ரக்யாட் கூட்டணி மொத்தம் 121 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைத்தது. மகாதிர் தலைமையில் அமைக்கப்பட்ட ஆட்சியில் அம்னோவும் பாஸ் கட்சியும் எதிர்க்கட்சியாக இருந்தனர். பரிசான் அதன் கூட்டணி கட்சிகளுடன் மொத்தம் 74 நாடாளுமன்ற தொகுதிகளையும் பாஸ் கட்சி அதன் கூட்டணி கட்சிகளுடன் 18 நாடாளுமன்ற தொகுதிகளையும் கைவசம் வைத்திருந்தது. அப்போதைய காலத்தில் வலுவான எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் என்பதால் பாஸ் கட்சியும் அம்னோவும் ஒரே கூட்டணியாக இருக்க பாஸ் கட்சி விருப்பம் தெரிவித்தது. ஆனால் பாஸ் கட்சியின் விருப்பத்தை அப்போதைய பரிசான் தலைவரான டத்தோஸ்ரீ நஜீப் நிராகரித்தார். 74 நாடாளுமன்ற தொகுதிகளுடன் பரிசான் எதிர்க்கட்சியாக இருப்பதே போதுமானது என நஜீப் வலியுறுத்தினார். ஆனால் அடுத்த சில மாதங்களிலேயே, அதாவது 2018 ஜூலை 3 ஊழல் வழக்கில் நஜீப் கைது செய்யப்பட்டதும் அமாட் ஜாகித் ஹமீடி பரிசானின் தலைவராக அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றார். ஆனால் ஜாகித் ஹமீடி 2018 பொது தேர்தலுக்கு பின்னர் பரிசானின் செயல் தலைவராகவும் இருந்தார். பரிசானின் இறுதி முடிவுகள் அதன் அப்போதைய தலைவர் நஜீப் மட்டுமே எடுத்து வந்த நிலையில் நஜீப் கைதுக்கு பின்னர் பரிசானும் அம்னோவும் முழுமையாக ஜாகித் ஹமீடி கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. ஜாகித் ஹமீடி தலைமையிலான அம்னோவும் பாஸ் கட்சியும் இணைந்து 2019 செப்டம்பர் 12இல் மகாதிர் அன்வார் கூட்டணிக்கு எதிராக முஃபாகாட் நேஷனல் கூட்டணியை உருவாக்கியது. 2020இல் மகாதிர் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து பாஸ் கட்சி முஃபாகாட் நேஷனல் கூட்டணியில் இருந்து விலகி முகைதீனை ஆதரித்ததும் அம்னோவும் முஃபாகாட் நேஷனல் கூட்டணியை கைவிட்டது. 2021ஆம் ஆண்டு முகைதீன் தலைமையிலான பெர்சாத்துவையும் முஃபாகாட் நேஷனல் கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்று பாஸ் கட்சி அம்னோவுக்கு அழைப்பு விடுத்தது. ஆனால் அம்னோவோ ஒரு முறை பாஸ் கட்சியை நம்பி முஃபாகாட் நேஷனல் கூட்டணியை அமைத்தது போதும் என்றும் துரோகிகளுடன் மீண்டும் இணைந்து செயல்பட முடியாது என்றும் அக்கோரிக்கையை அம்னோ நிராகரித்தது. 2022 பொது தேர்தலுக்கு பின்னர் அன்வார் தலைமையிலான பக்கத்தான் கூட்டணிக்கு பரிசான் கூட்டணி ஆதரவு தெரிவித்ததை அடுத்து முஃபாகாட் நேஷனல் கூட்டணி 2022 அக்டோபர் 13ஆம் தேதி முழுமையாக கலைக்கப்பட்டது.
தற்போது பெரிகாத்தான் கூட்டணியில் பாஸ் கட்சிக்கு எதிராக பல நடவடிக்கைகளை பெர்சாத்து முன்னெடுப்பதாகவும், அதே போல ஒற்றுமை கூட்டணியில் அம்னோவுக்கு எதிராக அதன் கூட்டணி கட்சிகள் செயல்படுவதாகவும் அக்மால் சல்லே மேற்கோள் காட்டியுள்ளார். பெர்லிஸ் விவகாரத்தில் பாஸ் கட்சி அதன் சொந்த கூட்டணி கட்சியான பெர்சாத்துவால் பாதிக்கப்பட்டுள்ளது. நஜீப்பின் வீட்டுக்காவலை நீதிமன்றம் நிராகரித்ததன் மூலம் ஒற்றுமை கூட்டணியில் அம்னோ பாதிக்கப்பட்டுள்ளது என்று அக்மால் சல்லே சுட்டிக்காட்டினார். இப்படி தன் சொந்த கூட்டணி கட்சிகளால் பாதிக்கப்பட்டிருக்கும் பாஸ் கட்சியும் அம்னோவும் சேர்ந்து கைவிடப்பட்ட முஃபாகாட் நேஷனல் கூட்டணியை மீண்டும் கட்டமைக்க வேண்டும் என்று அக்மால் சலே அழைப்பு விடுத்துள்ளார். பாஸ் கட்சியும் அம்னோவும் இணைந்து முஃபாகாட் நேஷனல் கூட்டணியை அமைத்தாலும் ஆட்சி அமைப்பதற்கான 111 நாடாளுமன்ற பெரும்பான்மையை முஃபாகாட் நேஷனல் கூட்டணிக்கு அமையாது. பாஸ் கட்சியிடம் 43 நாடாளுமன்றங்களும், பாரிஸ்தானிடம் 30 நாடாளுமன்றங்களும் என மொத்தம் 73 நாடாளுமன்றங்கள் மட்டுமே உள்ளது. ஒற்றுமை கூட்டணியில் இருந்து அம்னோ அதன் 30 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் வெளியேறினாலும் அன்வார் தலைமையிலான மடானி அரசாங்கம் குறைந்த பெரும்பான்மையான நாடாளுமன்றங்களுடன் இருக்கிறது. எனவே அன்வார் பிரதமராக ஆட்சியில் நீடிப்பார். பக்காத்தான் கூட்டணியில் உள்ள PKRிடம் 31 நாடாளுமன்றங்களும், DAPயிடம் 40 நாடாளுமன்றங்களும், அமானா கட்சியிடம் 8 நாடாளுமன்றங்களுடன் சபாவின் GRS கட்சியிடம் 6 நாடாளுமன்றங்களும், சராவாக்கின் GPS கட்சியிடம் 23 நாடாளுமன்றங்களும், பெர்சாத்துவிலிருந்து விலகி அன்வாருக்கு ஆதரவளித்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர் என மொத்தம் 116 நாடாளுமன்றங்கள் அன்வாருக்கு ஆதரவாக இருப்பதால் அன்வார் தலைமையிலான மடானி அரசாங்கம் தொடர்ந்து 2027 அடுத்த பொதுத் தேர்தல் வரையிலும் ஆட்சியில் நீடிக்கும் என்பது உறுதி. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.